உங்கள் பைக் காரை பாதுகாப்பாக வச்சுக்கணுமா? கேமராமேனை காண்டாக்ட் பண்ணி ஆன்டி தெஃப்ட் அலாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் பைக் காரை மொபைல்ல இருந்தே ட்ராக் பண்ணி சுவிச் ஆஃப் கூட பண்ணுங்க. கால் 7305312021. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட ஹேர் ரீக்ரோத் கிட்ட தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருங்க கண்டினியூஸாக எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க ப்ரோ ஏதாச்சும் ரிவ்யூ கொடுங்க ப்ரோ, யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு யூடியூப்லேயுமே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஃபைனலி லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட ஹேர் ரீக்ரோத் கிட்ட பற்றி ரிவ்யூ. ஸோ இந்த ஹேர் ரீக்ரோத் கிட்ட வந்து நான் 1.5 மாதம் யூஸ் பண்ணேன் கரெக்டாக. ஸோ 1.5 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், நீங்கள் நம்பலாம். இது ஜென்யூனான ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் ரீக்ரோத் கிட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி 2 ஐட்டம் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில், அப்புறமா வந்து ஒரு ஜெல்லு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆயிலுக்கு வரேன். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நார்மல் கோகோனட் ஆயில் தான். கோகோனட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா நெல்லிக்காய், அப்புறம் இன்னும் நிறைய நேச்சுரல் ஹர்ப்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்மெல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நேச்சுரல் அப்படின்னு தான். ஸ்மெல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில், அப்புறமா வெங்காயம், அப்புறமா வெந்தயத்தோட ஸ்மெல் ரொம்பவே அடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக தலைக்கு எப்படி என்ன தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஹர்ப்ஸோட அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த துகள்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த துகள்கள்லாம் அப்படியே கிளியராக இதில் தெரியும். அவங்க ஓரளவுக்கு ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெய்லி குளிக்கிறது வந்து பெஸ்ட்டு. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற மைல்டான ஷாம்பூ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. நம்ம நார்மல் ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதையும் அப்ளை பண்ணும். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்களே பார்க்குறீங்க. இந்த ஆயிலை வந்து இவங்க என்ன நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத் ஆயில் அப்படின்னு தான் நேமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி டு பி ஹானஸ்ட் இது ஒரு நார்மல் டீசெண்டான நல்ல ஆயிலாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஹேர் ஃபாலும் இல்லை, பெருசாக புதுசாக ரேப்பிட் க்ரோத் அந்த மாதிரியும் இல்லை. இதில் ஒரு திருப்திகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை. வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நல்லா முடி இருந்து நார்மலாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது அவசியம் இல்லை. ஹேர் ஃபால் நிறையா இருக்கவங்களுக்கு, மேபி லைக் முடி ரொம்ப கேர் எடுத்து கொட்டுதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. எனக்கு நான் சொன்ன மாதிரி எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை. லைக் நார்மலாக டீசெண்டான நல்ல ஹேர் ஆயில், எந்த கெமிக்கல் இல்லாத ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்களோட செகண்ட் ப்ராடக்ட், அதாவது ஜெல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து இது வந்து பெய்ட் ப்ரொமோஷனா அப்படின்ற டவுட் இருக்கலாம். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் பார்ட்டர் கொலாபரேஷன் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நமக்கு ப்ராடக்ட்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டர் கொலாபரேஷன். இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் நம்ம கொஞ்சம் உண்மையாக ஜென்யூனாக அவங்கள பற்றின ரிவ்யூஸ் கொடுக்க முடியும். அதனால தான் இந்த மெத்தடை சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேர் ரீக்ரோத் ஜெல். ஸோ இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் கழிச்சு அப்புறமா இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சாப்பிட்ற மாதிரி ஸ்மெல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எடுத்து சாப்பிட்றாதீங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஸோ கையில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஜெல் வந்து ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது. அதான் சொன்ன மாதிரி தேய்ச்ச உடனே ஈஸியாகவே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஜெல்லுக்கு வரப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜெல்லையும் பெருசாக கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நேச்சுரல் ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. நான் பர்சனலி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், இவங்க வந்து எந்த கெமிக்கல்ஸுமே இல்லை யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து இன்க்ரீடியன்ஸ் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணல. இன்க்ரீடியன்ஸ் ஆக்சுவலாக இவங்க போடல. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கமிங் பேக் டு த ஜெல், இந்த ஜெல்லுமே வந்து தனியாக விற்கிறாங்க 300 ருபீஸ்க்கு. ஸோ இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இதில் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. அண்டு நான் சொன்ன மாதிரி ரேப்பிட் க்ரோத் ஆஃப் ஹேர் அதுவுமே இல்லை. சீக்கிரமாக பரபரன்னு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. எப்பயுமே ரெகுலராக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு நான் குளிக்கும் போது எனக்கு பெருசாக ஹேர் ஃபால் இல்லை. ரெகுலராக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் கன்க்ளூட் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக சைட் எஃபெக்ட் இல்லை. ஸோ இந்த ஹேர் ரீக்ரோத் கிட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல், கம்ப்ளீட்லி நேச்சுரல், எந்த கெமிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும்
ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் அதில் எந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நேச்சுரல் ஸ்மெல் தான் இருக்குது. செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை. எனக்கு ஆல்ரெடி முடி நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் 1 மாதம் ரிவ்யூ பண்ணி 1 மாதம் யூஸ் பண்ணி எனக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் வந்துருமோ அப்படி தான் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் பயந்தேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை. அது வந்து செகண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களோட கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பால்னஸ், அதாவது தலையில் வழுக்கை அந்த மாதிரி, இல்லை நிறையா ஹேர் ஃபால், ஃப்ரண்ட்டில் வழுக்கை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தாலும் நமக்கு வாங்கணுன்ற நம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி அந்த ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ்லாம் போட்ட பீப்புளுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதில் நிஜமாக நல்ல ரிசல்ட்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருந்திருக்காது அப்படிங்கிறதுல நான் 100% ஷியூராக இருக்கேன். எனக்கு தான் சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒன்றா நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது தனியாக கூட அவைலபிளாக கிடைக்குது. உங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஆயில் உங்களுக்கு ஆயில் மட்டும் வேணும்னா நீங்கள் ஆயில் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். ஜெல் மட்டும் வேணும்னா ஜெல் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட். ஆயில் மட்டும் தனியாக 300 ரூபாய், இந்த ஜெல் மட்டும் தனியாக 300 ரூபாய். ஸோ என்ன கேட்டால் இது கொஞ்சம் அஃபோர்டபுள் இல்லாத மாதிரி தான் தெரியுது. 300 ரூபாய் கொடுத்து ஆயில் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்கள் இடத்துல நான் இருந்தனாலும் இதான் யோசிப்பேன், 300 rupees கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு. பட் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹேர் ஃபாலும் இல்லை, அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கிறனால நான் யோசிக்கலாம். பட் உங்களுக்கு ஹேர் ரொம்ப முக்கியம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, நல்ல ஆயில், கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் சீரம் இல்லை ஒரு ஹேர் ஜெல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ப்ரைஸ் ஸ்டில் இட்ஸ் எ டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். இது ரெண்டுமே கம்பைண்டாக சேர்த்து 650 to 670 கிட்ட அவங்க செல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இந்த ஆயிலை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அந்த ஹர்ப்ஸோட அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த துகள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அடியில் போய் செட்டில் ஆகிருக்கு. அது நீங்கள் ஆயில் ஊற்றும் போது உங்கள் கையிலையும் கொஞ்சம் வருது. ஸோ இந்த மாதிரி வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஹேரில் அப்படியே அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் போய் தங்கி உங்களுக்கு மேபி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் மேபி உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரத்துக்கும் ஒரு வித வாய்ப்பாகவும் இருக்கலாம் நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலன்னா. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு பெருசாக இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த ஹேர் ஆயிலேருந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணணும் தான் சொல்லுவேன். பட் நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹேரில் போய் தங்கிடும். பட் இவங்க இந்த ஆயிலை கொஞ்சம் நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மைல்டு ஷாம்பு கேட்டிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஷாம்புவே சொல்கிறேன். இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட கண்டிஷனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன், ஸ்பான்சர்ஷிப் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் சொந்தமாக காசு போட்டு வாங்கினது. இந்த ஷாம்பு வந்து நான் ஒரு பெஸ்ட் ஷாம்பு வீடியோவில் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நானும் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வேணா நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே மைல்டாக இருக்கும். ரொம்பலாம் நுரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. மைல்டு ஷாம்பு, கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஷாம்பு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நுரை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கம்மிங் பேக் டு திஸ், தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல். இந்த ஜெல் ஸ்மெல் ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஆயில் ஸ்மெல் வந்து நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோகோனட் ஆயிலை விட கொஞ்சம் அடிஷ்னலாக இந்த வெங்காயம் அப்புறம் வெந்தயம் அந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வெங்காயம் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு மேபி இந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டு பி ஹானஸ்ட் இது வந்து அந்தளவுக்கு மோசமான ஸ்மெல்லாம் இல்லை. பட் ஓரளவுக்கு கோகோனட் ஆயிலை விட கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் இதில். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்க ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்ன மாதிரி இருக்கவங்க ஆல்ரெடி நல்ல ஹேர் தான் இருக்குது, அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாலே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது, எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் கொட்டுது, எந்த ஜெல்லு எந்த கருமத்தை யூஸ் பண்ணாலும் கொட்டுது அப்படின்னா மேபி நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அண்ட் உங்களுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா பேருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை இல்லைனா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நீங்கள் பாருங்கள், இவங்களோட வெப்சைட்லையும் பாருங்கள். நான் சொல்கிறத வச்சுலாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு இல்லை நிறையா முடி இருக்க பொண்ணுங்களுக்கு இது அவசியம் இல்லை. மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா இதுக்கு போகாதீங்க. பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் ஃபால் நிறையா இருக்குது, ரொம்ப வரிடாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹித்
அப்சர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாஹித், உங்களுக்கான கிஃப்ட் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கான்டெஸ்ட் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வீடியோக்கு நடுவில் நான் ஒரு ஷாம்பு பாட்டில் காமிச்சிருப்பேன் தெரியுமா, அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல, மேபி ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஷாம்பு பாட்டிலில் கரெக்டாக எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனுப்புகிற 5 பேரில் இருந்து ஒருத்தரை ரேண்டமாக சூஸ் பண்ணி இந்த ஹேர் ரீக்ரோத் கிட்டேயே நான் கிஃப்டாக கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணது கொடுக்கல, ஒரு புது ஹேர் ரீக்ரோத் கிட்டேயே வந்து நான் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட வெப்சைட்டுக்கு போய் உங்களோட அட்ரஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணி விடுவேன். ஸோ அந்த லக்கி வின்னர் யார் அப்படின்னு அடுத்த வீடியோவில் அனௌன்ஸும் பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்யூனாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ டு பி ஹானஸ்ட் 650-700 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நார்மலாகவே எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது. பட் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கவங்க, பால்னஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ட்ரையாச்சும் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த ப்ராடக்ட்டை பற்றி அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு மெசேஜாக படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் படிக்காமலாம் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லாம் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெசேஜஸ் பார்க்க முடியுமோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு நான் கொடுக்கலனாலும் அடுத்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷனை நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive. Bye.